அண்மை செய்தி, நீச்சல் குளத்தில் மூழ்கி 3 இளம் பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே நீச்சல் குளத்தில் மூழ்கி 3 இளம் பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இது தவறுதலாக நிகழ்ந்த விபத்தா? மேலும் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக இந்த விபத்து நடந்திருப்பது கர்நாடகாவின் மங்களூரு பகுதியில் மங்களூரு கடற்கரை ஒட்டியுள்ள ரிசார்ட்டிற்கு மைசூரை சேர்ந்த 3 இளம் பெண்கள். இந்த 3 பேருமே தோழிகள். இவர்களது பெயர் நிச்சிதா, பார்வதி, கீர்த்தனா. இவர்கள் 3 பேரும் மைசூரை சேர்ந்தவர்கள். விடுமுறை தினத்தில் மன அழுத்தத்தை போக்குவதற்காக மங்களூருவில் உள்ள தனியார் ரிசார்ட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு இன்று காலை ஒழித்துக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக ஒரு பெண் ஆழமான பகுதிக்கு சென்று விடுகிறார் என்று கூறப்படுகிறது. அவரை காப்பாற்ற மற்ற 2 பெண்களும் சென்ற போது 3 பேருமே நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. இருப்பினும் இது விபத்தா அல்லது இதன் பின்னணியில் வேறு ஏதேனும் உள்ளதா? ஏனென்றால் நீச்சல் குளத்தில் ஆழம் அளவிடப்பட்டிருக்கும். 4 அடி, 5 அடி, 6 அடி அது போன்ற ஆழங்கள் அளவிடப்பட்டிருக்கும். இவர்கள் எவ்வளவு உயரம் இருந்தார்கள், எவ்வளவு பெரிய நீச்சல் குளம் என்றெல்லாம் போலீசார் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இவர்கள் குளிக்கும் போது வேறு யாருமே இல்லையா? அங்கு வந்து இந்த சுற்றுலா பயணிகள் வேறு யாரும் இல்லையா? ஏனென்றால் இந்த சம்பவம் 9 மணிக்கு நடந்ததாக கூறப்படுகிறது. 9 மணிக்கு பெரும்பாலான அந்த ரிசார்ட்டிற்கு இன்று விடுமுறை தினம் என்பதால் ஏராளமானவர்கள் வந்திருப்பார்கள். அந்த பக்கம் யாரும் செல்லவில்லையா என்ற கேள்விகள் எல்லாம் போலீசாருக்கு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.